la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வலிமையான சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு 39 லட்சம் வாக்குகளை வாங்கிட்டாரு. சினிமா மோகம் கொண்ட விஜய் பின்னாடி நிற்க வேண்டிய தேவை இருப்பது போல ஐ எம் வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஏன் அண்ணன் சீமான் வராரு? தனித்த அடையாளம் கூட்டணி மனநிலைக்கு வந்து விட்டாரா அண்ணன் சீமான்? எது கூட்டணின்னு இருக்குல்ல, எது கூட்டணின்னு இருக்குல்ல தம்பி. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இப்போ இடதுசாரி இயக்கங்கள் இப்போ எத்தனையோ அமைப்புகள் போகுது. அவர் வச்ச கோரிக்கை சரியானது. நீங்கள் கள்ளச்சாராய சாவை பற்றி கேட்டாருன்னா அது கருத்து தான் சொல்லணும், சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுல்ல. அது ஜனநாயகத்தின் குரல் வழியே இருக்கிறது. அவர்களுக்கு 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்க ஒரு எதிர்கட்சியை நீ சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு ஜனநாயகம் வச்சுருக்கீங்க? இதையே மோடி செஞ்சால் ஃபாசிசம்ங்கிறீங்க, நீங்கள் சொன்னால் நேஷனலிசமா? அது ஃபாசிசம் இல்லையா? அந்த கருத்தில் எதிர்த்து தான் நம்ம நின்னோம். ஆதரவு நான் ஆதரவு 3 தேர்தலாக கொடுத்தேன். 2016 தான் போட்டிட்டேன். 2009, 2011, 14 நான் இந்த அதிமுகவை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 9ல் என்கிட்ட கட்சி இல்லை, தனியாக கூட்டம் போட்டு பேசினேன். 10ல் என்கிட்ட கட்சி வந்தது. அதுக்கப்புறம் என் கட்சி மேடையிலே அதிமுகவை ஆதரிச்சேன். 14ல் தேமுதிக இந்த கட்சியில் நாங்கள் ஆதரித்தோம். 16லேயே நான் ஆதரித்தேன். அந்த 11ல் தேமுதிக இதெல்லாம் 45 இடம் அதிமுகவை ஆதரித்து நான் பேசணும். எந்த எதிர்பார்ப்பு, பணம் வாங்கினோமா இல்லை ஏதாவது இது பண்ணோமா? ஒன்றும் இல்லை. தன்னலமற்ற ஆதரித்தோம். எங்களுக்கு பொது எதிரியை ஒழிக்கணும் தான். எனக்கு பொது எதிரி என் நிலத்தில் இந்திய கட்சிகள், இங்கே திராவிட கட்சி திமுக. அப்போ அதை ஒழிக்க அதை ஆதரித்தோம். இப்போ ஒரு பொது எதிரி எனக்கு எப்போவுமே இங்கே இந்த நிலத்தில் அரசியல் வரும்போது திமுக, இந்திய நிலம் அந்தன்னு வரும்போது 2 பேருமே எனக்கு ஒன்று தான். காங்கிரஸும் ஒன்று தான், பாரதிய ஜனதா ஒன்று தான். நான் 2ஐயும் வேற பார்க்க முடியாது. அதில் யாரும் தர்க்கம் பண்ணி என்கிட்ட ஜெயிக்கலாம். இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் இதே போல சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடுன்னு திமுக கூட தான் பல நேரம் மாதிரி சட்டமன்றம் எல்லாம் நடத்தினாங்க. அன்னைக்கெல்லாம் நாம இப்படி போய் ஆதரவு கொடுத்தது இல்லை. அப்படி இல்லையே. நீங்கள் படும்பாடுன்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி நேர்? நீங்கள் ஒரு இதை விமர்சிக்க முதல்ல நீங்கள் ஒரு தகுதி நேர்மையை வச்சுக்கணும். அவன் கல்லெடுத்து தெரிஞ்சான், நான் பெரிய கல்லெடுத்து தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு கூடாது. அதையே நீங்கள் திருப்பி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன இப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றுறீங்க? காவலர்கள், கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதே தான் செய்கிறீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் கர்நாடகாவில் வந்து ஐயா ஸ்டாலினை உருவம் எரிச்சது, பாடையில் கட்டி தூக்கிட்டு போனது, செருப்பு கழட்டி அடிச்சதுக்கெல்லாம் அவரும் பேசலை, அவர் கட்சியும் பேசலை, கூட்டணி கட்சிகளுக்கு யாரும் பேசலை. தமிழ்நாட்டில் நான் ஒருத்தன் தான் சண்டை போட்டு எப்படா முதலமைச்சர் அவமானப்படுத்துவேன். அதை எப்படி பார்ப்பீங்க? என்னங்க நீங்கள் திமுக வைக்கிறீங்க, அது போய் பேசுகிறீங்க அப்படின்னா? சரின்னா சரி அதானே. சான்றிதழில் வந்து இந்த மாதிரி வரணும், அந்த வந்து எந்த மொழி அப்படிங்கிறத குறிப்பிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை நாங்கள் போய் வழக்கு போட்டு பெற்றோம். அதை தம்பி இப்போ அன்பில் மகேஷ் செயல்படுத்துவோம்னு சொன்னதுக்கு நான் அவருக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொன்னேன். சரினா சரின்னு சொல்லுவோம், தவறுனா தவறுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் தம்பி தங்கைகள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் திமுக எதிர்ப்பு மட்டுமே நீங்கள் ஊட்டி வளர்க்குற மாதிரி தெரியுது. இந்த நிலத்தில் தீய அரசியலின் நச்சு வேற திமுக தான். அதுக்கு பெரிய விவாதம் வேணா எடுங்க, நான் வந்து பேசுகிறேன். திராவிடம் பேசிக்கொண்டு திராவிட மாடல் என்று அப்படிலாம் அதிமுக பேசுறது இல்லையே. இதெல்லாம் திராவிட மாடல். இந்த சாராயம் குடிச்சு சாகிறது, 133 பேர் படுகொலை நடக்கிறது, இதெல்லாம் திராவிட மாடலில் வருதா? ஒரு மாதத்துக்குள்ளே 133 பேர் படுகொலை. ரோட்டில் வரவனை வெட்டுறான், அது வெட்டுறான். தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு என்ன இருக்கும்? குறிப்பாக பெண்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள்? அவங்க தான் என் எதிரி. காங்கிரஸும் அதுவும் தான். என் இனத்தை கண்ணு முன்னாடி கொன்னவன் காங்கிரஸு, கூட நின்னவன் திமுக. கொல்லுவேன், நான் ஒழிப்பேன். அதனால எனக்கு வன்மம் இருக்கு, எதிர்க்கிறேன். பிரதான 3 கட்சி, நீங்கள் உட்பட 3 கட்சிகள் இங்க வந்து போட்டியில கடுமையா இருக்கீங்க. 2வது கட்சியான பாமகவை கொஞ்சமுமே விமர்சிப்பதில்லை, அவர்களை பற்றி எதுவுமே பேசுவதில்லைன்னா எதிர்ப்பின் அடையாளம் திமுக மட்டும்தான் நம்முடைய இலக்கா? பாமகவை எதிர்க்க நான் கட்சி ஆரம்பிக்கலாம். திமுக காங்கிரஸை ஒழிக்க தான் வந்தேன். இப்ப பிஜேபி வந்தா பிஜேபி எதிர்த்து ஒழிப்பேன். அதான் என் கோட்பாடு. எனக்கு யாரு பாமக போட்டியில இருக்காங்க, அது பேச்சு இல்லை. பாமக போட்டியில் தான் போட்டு எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் எங்களுக்குள்ள உறவு. எங்கள் அண்ணன் திருமாவளவனையோ, எங்கள் அண்ணன் அன்புமணி, எங்கள் ஐயா ராமதாஸையோ எனக்கு எதிரிகள் இல்லை. நான் அவங்களை எதிர்க்க அரசியலே தொடங்கலை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை போய் என் எதிர்க்கணும், அதை போய் என் சண்டை பண்ணணும். அவருக்கு ஜனநாயகம், அவர் போடுறாரு, மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு வெளில வச்சா வாழ்த்துவேன். ஆனால் அவரை வீழ்த்தணுங்கிறது என் நோக்கம் இல்லை. வலிமையான சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு 39 லட்சம் வாக்குகளை வாங்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு பெரிய இளம் தலைமுறை உங்க பின்னாடி பயணிக்குது. ஆனால் சினிமா மோகம் கொண்ட விஜய் பின்னாடி நிற்க வேண்டிய தேவை இருப்பது போல ஐ எம் வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஏன் அண்ணன் சீமான் வராரு? சும்மா தம்பி, அண்ணன் தம்பிகளே எங்களுக்குள்ள ஒரு செல்லமா ஒரு அன்பு இருக்கு, அதில் சொல்றதுதான். என்ன தேவை இருக்கு இப்போ? நம்ம தேவைங்கிறது இல்லைங்க, தேவைங்கிறது இல்லை. எப்படி திமுகவுக்கு இத்தனை கட்சிகளை கூட வச்சுக்க நிற்க தேவைன்னு இருக்கு? நாங்கள் போட்டிடுறோம். அவர் தம்பி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. நாட்டில் நல்ல அரசியல் கொடுக்கணும், நல்ல
ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் அண்ணனோட சேர்ந்து நிற்கலாமான்னு என்னெல்லாம் நாங்கள் வந்து சரி இப்போ என்ன நினைப்போம், அவர் ஆட்சியில் இல்லை, அவர் ஊழல் செய்யலை, லஞ்சம் பெறலை, அவருக்கு இந்த திராவிட இதெல்லாம் இல்லை, அவர் இதே நாங்கள் சொல்கிற அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் தான் அவரும் சொல்கிறாரு. அந்த கோட்பாட்டோட ஒத்து வரும்போது அது அந்த நேரத்தில் பேசணும். அவர் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாரு, எது ஏற்புடையது இருக்கு, அவர் தான் தம்பி தான் முடிவெடுக்கணும். நாங்கள் வந்து பேசுகிறப்ப அண்ணன் நம்ம வாழ்த்து சொல்லிப்போம், உங்களுக்கு ஒரு பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்னால் ஆதன் தமிழ் வந்து எனக்காக வேலை செய்துன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் நடுநிலையாக தான் இயங்குவீங்க. அது மாதிரி அது தம்பி முடிவெடுக்கணும். அது அன்னைக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது, அவர் ஒரு முடிவெடுக்கணும். இப்போ நான் முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே, என்ன நான் 5 வருஷம் நான் தேர்தலில் நிற்கலை, 16லேருந்து தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன். நான் நிறைய தேர்தலை கடந்து போயிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது தம்பி தேர்தல் அரசியலுக்கு வரும்போது அவர் தான் முடிவெடுக்கணும். ஆனால் அது வரவே கூடாது, சேரவே கூடாது, கட்சி அப்படி எப்படி பேச முடியும்? அரசியல் நிரூபித்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா அவர் செவிசாய்க்கிற மாதிரியே தெரியலையே உங்களுக்கு. கொஞ்சம் கூட களத்துக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு அவர் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவார், நான் தினம் களத்தில் நிற்கிறேன், எனக்கிட்ட மைக் ஒலி வாங்கி நீட்டுறீங்க, கேட்குறீங்க, சொல்றேன். என்னை மாதிரியே என் தம்பியை எங்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி என்னை பேசணும்னு என்னை நட சொல்லாதீங்க, என்னை மாதிரி அவரை பேச சொல்லாதீங்க, வேற போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் கோட்பாட்டை முன்வைக்கும் போது சரியா இருக்குன்னா நாங்கள் அண்ணன் தம்பியும் சேர்ந்து நிற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அன்னைக்கு முடிவெடுப்பேன். 2026ங்கிறது இன்னும் 2 வருஷம் இருக்கு, புரியுதா? வேற இறுதி கேள்வின்னு, ஒரு 10 நாளைக்கு மேலாக தொடர்ச்சியான பிரச்சாரம் எப்படி இருக்கிறது காலம்? இந்த தேர்தலில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த இலக்கை அடைவீங்களா? அடையணும் நானாக சொல்ல முடியும். என் மக்கள் தான் முடிவெடுக்கணும். அவங்க முடிவெடுக்கிற வரைக்கும் நாங்கள் களத்தில் நின்று போராடணும். அதுதானே, அது வழி கிடையாது, போராடி தான் ஆகணும். நாங்கள் வந்து வளர்கிற ஒரு கட்சி. அப்போ ஒரு தங்கையை இப்போ இந்த விக்கிரவாண்டியில் என் தங்கையை தெரியாத இருக்க மாட்டாங்க. என்னுடைய கேடரை நான் அறிமுகப்படுத்தினேன், நன்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தேன், என்னுடைய தத்துவங்களை விதைச்சேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெருமை. அப்போ அது இது திரும்ப 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 வரும்போது எது சரின்னு படுதோ அதை மக்கள் தேர்வு செய்வாங்க. அது வரைக்கும் ஒரு போராட்டக்காரன் வந்து களத்தில் நிற்கணும், ஆட்டத்திலிருந்து வெளியேறக்கூடாது. அது நம்ம எட்டி பிடிக்கிற அளவுக்கு கிட்ட அந்த தூரம் நமக்கு வந்துருச்சு அப்படின்ற பிடிப்பன்ல. ஒரு ஆள் 1.1 வாங்கின எந்த அரசியல் கட்சியும் நின்னதில்லை இந்தியாவிலேயே. இந்த மாதிரி ஒரு இது எல்லா ஐங்களுங்க விழுந்து எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலை பாராளுமன்ற தேர்தலில் விழுந்திருக்கு. நான் மட்டும்தான் எழுந்திருக்கேன். 4லேருந்து 8க்கு போயிருக்கேன். நீங்க 7லேருந்து 8 புள்ளிக்கு போயிருக்கேன். தனித்த அடையாளம் கூட்டணி மனநிலைக்கு வந்து விட்டாரா அண்ணன் சீமான்? அது கூட்டணி மனநிலை, எது கூட்டணின்னு இருக்குல்ல தம்பி, அதெல்லாம் அது கூட்டணி. சின்னதா ஒரு போராட்ட ஆதரவு, அதே போல ஐ எம் வெயிட்டிங், இந்த வார்த்தையெல்லாம் கூட்டணி மனநிலைக்கும் தயாராகி விட்டார் சீமான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் பேசுவோம், நிறைய நாள் இருக்குமா, அதே நிறைய நாள். நன்றிங்கண்ணா.